பட் அதீத வலி இருக்கும்பொழுது, அந்த நாட்கள்ல ஒரு வேளை அவங்க ஒரு தாம்பத்தியத்தில ஈடுபட்டா, அதனால அதுலேருந்து ரிலீஸ் ஆன சில ஹார்மோன்ஸ்னால அவர்களுக்கு அந்த வலியிலேருந்து கொஞ்சம் ஒரு அம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நாட்கள்ல. அதேமாரி எக்ஸர்சைஸும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அம் அ மாதவிடாய் நாட்கள்ல அதீத வலி இருக்கும்பொழுது, எக்ஸர்சைஸஸ், கரெக்ட்டான உணவு முறைகள், ஈவன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் அந்த வலிய வந்து ரிலீஃப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா யூரின் பாஸ் பண்ணா பிரெக்னன்ட் ஆகுறத அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க மேம். ஸோ தாம்பத்தியத்துக்கு ஒரு யூரின் போறது வந்து அதுக்கும் பிரெக்னன்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா விந்துக்கள் வந்து ரிலீஸ் ஆகுறது பெண் உறுப்புல இருந்தாலும், அந்த விந்துக்கள் வந்து சில வினாடிகளுக்குள்ள, ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள போகி கருக்குழாய்கள் வரைக்கும் அதால சென்றடைய முடியும். அவ்வளோ அதிவேகமாக தான் அது வந்து நீந்துற தன்மை உடையது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க தாம்பத்தியத்தில ஈடுபட்ட பிறகு அவங்க போய் அத வாஷ் பண்றதுனால பிரெக்னன்சி வந்து பாதிக்கப்படாது.